ஆஹா, அன்னம் போல் நடை நடந்து அன்னம் படைக்க வருபவளே, என் கிண்ணத்தை தருவாயா? அதை நான் அரசியல் சின்னமாக்கி விடுகிறேன். புளிச்சோறு திங்கிறதுக்கு இந்த புளி புளியற அவனுக்கு பசி காதலிக்குது. கவிதை வேற. எங்க தம்பி வைக்கணும்? தம்பி வாங்க சாப்பிட்டுருவோம் வாங்க. ஐயா நாங்க சாப்பிட போறோம். சாப்பிட வரீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நான் சாப்பிட்டு தான் இருக்கேன். அது தெரிஞ்சுதானே கேக்குறோம். ஐயா அங்க நம்ம வீட்டுல என்ன குழம்பு? தட்டைப்பயிர் குழம்பு. அங்க இங்க இது மீன் குழம்பு, சிக்கன் 65. எதுக்கு போய் சொல்றீங்க? அவங்க என்ன எங்களுக்கும் கொடுங்கன்னு இங்க வந்து பங்கா கேட்க போறாங்க. சும்மா அப்படி சொன்னா தான் ஒரு கௌரவம் இருக்கு தம்பி. மேஸ்திரி, ஓ புளிச்சாறு வாசம் வருது. இது புளிச்சோறு வாசனை. நான் வச்சேன்னா 4 தெருவுக்கு அடிக்கத்தானே செய்யும். சாப்பிடு. இந்த குழம்பு ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டு. சரிண்ணே. ஜீவா, இது கொடுத்துட்டு வந்துடுறியா? போதும் போதும் போதுமா. அவன்லாம் இன்னைக்கு வேலையே பார்க்கல. அவனுக்கு எனக்கு ஒரே சாப்பாடா? சும்மா மேத்திர சாப்பிடுற. வருதுப்பா, வருது ஐட்ட வருது. யார சொல்றீங்க? குழம்பு சொன்னேன் தம்பி. இவரு என்ன எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு. பருப்புதான் எனக்கு பிடிச்ச குழம்பு. வாமா வா. எல்லாரும் எடுத்துக்கங்க. நீங்களும் இங்க கூட சாப்பிடலாமே. இல்ல, நான் வீட்ல போய் சாப்பிடுறேன். ஏன் நாங்க வெச்சதே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன். ஓ, பார்க்கலாமே. சூப்பரா இருக்கு. நான் வச்சது. சும்மா காமெடி பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. பாவம்மா, படிச்சவரு. நமக்கு வீடு கட்டதானே இங்க வந்து புளி சொத்தியும் தொழிலும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேணா அந்த இன்ஜினியரை மட்டும் கூப்பிட்டு நாளையிலிருந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு சொல்லலாமா? அது என்ன ஒரு வஞ்சனை ஒருத்தருக்கு மட்டும்? எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டா போகுது. சரி சரி, நாளையில இருந்து எல்லாரும் இங்கே சாப்பிட்டு சொல்லிடலாம். நல்ல மாமா. நீங்க சாப்பிடுங்க. கம்பியெல்லாம் கொஞ்சம் கரெக்டா கட்டுங்க. கொஞ்சம் போ அப்படியே உள்ள. சார், மோர் சார். என்ன மோர் வந்துருச்சா? தேங்க்யூ. கரெக்டா போடுங்க. சாப்பிடுங்க. வேண்டாம்மா, ஏற்கனவே ஸ்ட்ரைட்டா போடுங்க. மோர் குடிச்சா எல்லாம் இறங்கிடுறோம். தலைமையில் வேற வெண்ணு. மேஸ்திரி, கல்லு எத்தனை லோடு இறங்கி இருக்கு? எல்லா லோடும் இறங்கி போச்சு. இது ஓ அந்த லோட 4 லோடு இறங்கி இருக்கு. இன்னும் 3 லோடு சொல்லி இருக்கு. நீங்க திரும்புங்க. முடிச்சிட்டாரா? பழைய சரக்கு அதான் ஸ்மெல்லு. வேலை செய்யற இடத்துல குடிச்சிட்டு வரக்கூடாது. எத்தனை தடவை சொல்றது? அப்படியே குடிச்சிட்டு வந்தீங்க? வேணும்னு குடிக்கல தம்பி. வாங்கி வச்சதுல கொஞ்சம் மிச்சம் விழுந்து போச்சு. அதை எவனாவது குடிச்சான்னா பழப்ப கெடுத்துருவானேன்னு நானே. நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. போங்க. இல்ல தம்பி, இந்த ஒரு வாட்டி அதெல்லாம் வேணாங்க தம்பி. ராத்திரி படுத்தா தூக்கம் வர்றது இல்ல, அதனால குடிச்சேன். பகல்ல தூக்கம் வருது, வேலை கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக குடிக்கிறேன். இந்த தடவை இல்ல, இதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராதுங்க. இது ஒரு குடும்ப வாழ போற வீடு. என் பேர் கெட்டு போயிடும். இங்க இப்படி எல்லாம் வேலை பார்க்க முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு வேலைக்கு வேணா, நாளைக்கு வாங்க. போங்க தம்பி. நாளைக்கு வாங்கன்றல. தம்பி இதுக்கு போய் இவ்வளவு கூப்பிடுறீங்களா? சார், இதுல தலையிடாதீங்க ப்ளீஸ். இது என் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். இவர் இப்படி எல்லாம் விட்டா சரிப்பட்டு வர மாட்டாரு. முதல்ல நீங்க புறப்படுங்க. என் முகத்திலே முடிக்காதீங்க, புறப்படுங்க. தம்பி, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நான் போயிருவேன். ஐயா விட்டு வேலையெல்லாம் அப்படியே கிடக்கு. நீங்க இல்லன்னா ஒண்ணு வேலை இங்க நின்னு போயிடாது. எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கோம். முதல்ல நீங்க புறப்படுங்க. தம்பி, புறப்படுங்க. தம்பி. சாரி சார். மேடம், ஸ்வீட் எடுத்துங்க மேடம். வேண்டாம். ஆஹா, ஸ்வீட்டுக்கு ஸ்வீட்டா? டேய், இது என்ன இழிப்பா? ஸ்வீட்.
ஸ்வீட் சாப்பிட மாட்டீங்களா? முதல்ல உங்களை பார்த்த உடனே நான் இந்த ஊர் பொண்ணு தான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க திருப்பூர்ல படிச்சீங்க. என்ன உட்காருங்க. ஆமா, நீங்க? கோயம்புத்தூர்ல. நல்ல ஊர். பொதுவா காலேஜ் லைஃப் இன்ட்ரெஸ்டிங் இல்ல? உங்களை பார்த்தா டவுன்ல படிச்ச மாதிரியே தெரியல. ஏன் அப்படி? இல்ல நம்ம கல்ச்சர்ல இருக்கீங்களே அதான். எதை வச்சு சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டே உங்களை பார்த்தப்போ கை கால்லாம் மருதாணி வச்சுக்கிட்டு நெத்தியில குங்குமம் போட்டு திருநீர்னு ஹோம்லியா இருந்தீங்க. பொண்ணுங்கன்னா அதெல்லாம் வைக்கணும்ல? வைக்கணும். ஆனா இப்ப அதெல்லாம் யார் வைக்கிறா? எல்லாம் நெயில் பாலிஷ், ஸ்டிக்கர் போட்டு லிப்ஸ்டிக்னு ஃபேன்சி ஆயிட்டாங்க. தமிழ் பொண்ணுக்கான அடையாளமே மாறி போச்சு. எனக்கு எப்பயுமே சிம்பிளா இருந்தாதான் பிடிக்கும். ஆமா, காலேஜ் எல்லாம் கட்டாச்சு சுத்திருக்கீங்களா? எப்பயாவது. சைட் அடிச்சிருக்கீங்களா? அடிச்சிருக்கேன். உங்களை மாதிரி ஹோம்லியான பொண்ணுங்களை பார்த்தா மட்டும். குட். நிறைய பேர் சைட் அடிக்காத ஒழுங்கு மாதிரி பேசிட்டு திருட்டு சைட் அடிப்பாங்க. அதென்ன திருட்டு சைட்டு? இந்த திருட்டு தம் அடிப்பாங்களே அந்த மாதிரி திருட்டு சைட். ஓஹோ. ஆமா, தம் அடிப்பீங்களா? எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல. அப்ப வெஸ்ட். சரி சரி, எங்களுக்கு இந்த தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, சைட் அடிக்கிறது நிறைய கெட்ட பழக்கம் இருக்கே. அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு ஏதாவது இருக்கா? இருக்கே. என்ன என்ன என்ன? சொல்லுங்க. சொல்ல முடியாது.